பக்தி கிளிட்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் சௌகார்த்திகா சுவாமிநாதன். இன்னைக்கு நம்ம பேச போறது தாய் மாத ராசி பலனை பத்தி. கன்னி ராசி ரொம்ப சாஃப்ட் நேச்சர், அன்வான்டா யாரோட விஷயத்திலயும் தலையிடாம அடுத்தவங்களுக்கு கொஞ்சம் சப்போர்ட்டிவா இருக்கணும்னு நினைக்கக்கூடிய ஆட்கள் தான். அவங்களோட அட்வான்டேஜ் இதுதான், அடுத்தவங்களுக்கு சப்போர்ட் பண்ணணும்னு நினைக்கிறது. டிஸ்அட்வான்டேஜும் அதுதான். அதுல ரொம்ப இன்வால்வ் ஆகி அவங்களோட டைமை எல்லாம் வேஸ்ட் பண்ணி அவங்களோட விஷயத்த கொட்ட விட்டுருவாங்க. ஸோ அது கொஞ்சம் நீங்க பாத்துக்கணும். கன்னிராசி ரொம்ப அன்பானவர்களாகவும் இருப்பாங்க. சில நேரங்கள்ல தேவையில்லாம வார்த்தையை விட்டுருவாங்க. ஸோ அந்த விஷயங்கள்ல கவனமா இருந்தா வாழ்க்கை ரொம்ப சுபிக்ஷமா நல்லா இருக்கும். பொதுவாவே கன்னிராசி ரொம்ப மென்மையானவர்கள். அதனால அவங்கள யாரும் ஹெல்ப் பண்ணாம இருந்தாலும் ரொம்ப நல்ல விஷயம் தான். தை மாதம் உங்களுக்கு எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். சூரியன் 5ஆம் இடத்துல இருக்காங்க, குரு 9ஆம் இடத்துல இருந்து பாக்குறாங்க. ஸோ மிகப்பெரிய பிளெஸ்ஸிங்னு சொல்லலாம். இது ஒரு நல்ல ஆசீர்வாதம் உங்களுக்கு கிடைக்கும். நிறைய வெகுமதி கிடைக்கும். யூல் கெட் மோர் ப்ரைசஸ் ஆர் இன்சென்டிவ்ஸ். இப்போ நீங்க ஒரு கம்பெனில ஒர்க் பண்ணீங்கன்னா உங்களுக்கு இன்சென்டிவ்ஸ் கிடைக்கும். பிஸ்னஸ்னா உங்களுக்கு லாபம் அது நீங்க எதிர்பார்த்ததை விட பல மடங்கு அதிகமா கிடைக்கும். ஸோ அந்த மாதிரி ஒரு லக்கியான மாதமா தை மாதம் இருக்கு. ஸோ இது ஒரு நல்ல காலம்னே சொல்லலாம். நம்ம 8வது இடத்துல செவ்வாய் இருக்காங்க. எதுக்காவது நீங்க லைசன்ஸ் அப்ளை பண்ணி ரொம்ப நாளா கிடைக்கல அப்படின்னா கண்டிப்பா உங்களுக்கு அந்த லைசன்ஸ் கிடைச்சிரும். லோன்ஸ் எதுவும் அப்ரூவல்ஸ்க்காக வெயிட் பண்ணுதுன்னா கண்டிப்பா அந்த லோன் அப்ரூவ் ஆயிடும். பழைய கடன்கள் எதுவும் திருப்பி வரல அப்படின்னு நினைச்சீங்கன்னா அந்த பழைய கடன்கள் அவங்களே தேடி கொடுப்பாங்க. நீங்களே மறந்துருப்பீங்க, ஓ நான் கொடுத்தேனா மறந்துட்டேனே அப்படின்னு. ஸோ யூல் கெட் இட் பேக். ஸ்விஃப்டா நடந்துரும் உங்களுக்கு எல்லாமே இந்த தை மாசத்துல. நீங்க எதிர்பாராத வகையில உங்களுக்கு பண வரவு அதிகமா இருக்கும். லாபம் ரொம்ப கிடைக்கும். பெனிஃபிஷியலா இருக்கும் இந்த மாதம். லைக் எல்லா இதுமே எப்படிடா படிப்படியா நடந்துருச்சு. நம்ம இவ்வளவு நாள் நம்ம அத்தனை தடவை அந்த ஆஃபீஸ்க்கு போயிட்டு வந்தோம், அந்த லைசன்ஸே கிடைக்கல, இப்போ என்ன அவங்களா குடுக்குறாங்கன்ற அளவுக்கு உங்களுக்கு அவ்வளவு ஈஸியா ஸ்விஃப்டா நடந்து முடிஞ்சிடும். 5th ஹவுஸ்ல 5ஆம் வீட்டுல சூரியன் இருக்கிறதுனால ஒரு ஆக்கப்பூர்வமான விஷயங்கள்லாம் செய்வீங்க. ஒரு பயங்கர வீர தீரமான விஷயங்கள், எதையாவது தட்டி கேட்கறது, ரெவல்யூஷனரியான ஐடியாஸ். இந்த ஆக்டிவிஸ்டா இருக்கவங்களுக்கு எல்லாம் இது ஒரு நல்ல காலம்னே சொல்லலாம். எதையாவது எதிர்த்து போராடுறீங்க அப்படின்னா அதுக்கு உங்களுக்கு சாதகமான சூழ்நிலையில அது கண்டிப்பா முடியும் கன்னிராசி நேயர்களுக்கு. அதே மாதிரி பொழுதுபோக்கு துறையில இருக்கிறவங்களுக்கு வெற்றி நிச்சயம். கண்டிப்பா மீடியால இருக்கிறவங்க, இல்ல யூடியூபர்ஸ், சோசியல் மீடியா இன்ஃபுளுசர்ஸ், சினிமா ஆக்டர்ஸ், ஆக்ட்ரஸஸ், ஓமெவா லைக் மீடியா ஃபீல்ட்ல இருக்கிறவங்க இதுக்கு கண்டிப்பா எல்லாமே வெற்றிகரமா நிச்சயமா அமையும் இந்த தை மாசத்துல. ஸ்டாக்ஸ் அண்ட் ஷேர் ப்ராஃபிட் மார்க்கெட்ல இருக்கிறவங்களுக்குலாம் நல்ல ப்ராஃபிட்டபிளா இருக்கும் இந்த தை மாதம். ஸோ நீங்க துணிந்து இந்த மாதம் நீங்க இன்வெஸ்ட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு நல்லபடியா ரிட்டர்ன்ஸ் கிடைக்கும். ஸோ புது இன்வென்ஷன்ஸ், இப்போ சின்ன சின்ன ஸ்டார்ட் அப்ஸ், புது இன்வென்ஷன்ஸ் நீங்க ஏதாவது இது பண்ணிட்டு இருக்கீங்கன்னா அதுக்கு கண்டிப்பா ஒரு பேட்டன்ட் ரைட்டோ அதுக்கு நீங்க வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்கன்னா அது கண்டிப்பா சக்சஸ்ஃபுல்லா கிடைக்கும். அதே மாதிரி நியூ டெக்னாலஜி என்ஃபோர்ஸ் பண்ணி ஏதாவது நீங்க பண்ணணும்னு நினைக்கிறீங்க, கவர்மெண்ட் அப்ரூவல்ஸ்க்காக வெயிட் பண்றீங்கன்னா அது கண்டிப்பா உங்களுக்கு அது நடக்கும். இன்சூரன்ஸ் அண்ட் சேவிங்ஸ் பண்றதுக்கு இது கரெக்டான நேரம். ஸோ உடனே இப்போ இந்த ராசி மட்டும் கிடையாது, இட்ஸ் மை பர்சனல் அட்வைஸ். இன்சூரன்ஸ் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். மெடிக்கல் இன்சூரன்ஸ், சேவிங்ஸ் ரொம்ப இம்பார்ட்டன்ட். லவ் ரிலேஷன்ஷிப் ரொம்ப ரொமான்டிக்கா இருக்கும். குழந்தை பிறக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. ஆண் குழந்தை வேணும்னு நினைக்கிறவங்களுக்கு கண்டிப்பா ஆண் குழந்தை பிறக்கும். பெண் குழந்தை பெருக்கிறதுக்கும் வாய்ப்புகள் அதிகமாக இருக்கு. பெரியவர்கள் ஆசீர்வாதம் கிடைக்கும். முருகனோட பரிகார ஸ்தலங்கள் கன்னிராசிக்கு என்னன்னு பார்த்தா சிறுவாபுரி முருகனை வழிபடணும். ஸ்போர்ட்ஸ், கசினோ, லாட்டரி அதுல எல்லாம் அதிர்ஷ்டம் நிறைய இருக்கு. இந்த தை மாசம் உங்களுக்கு சிறப்பா அமையும் நம்புறேன். வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. கருணை கடலை கந்தா போற்றி. நன்றி, வணக்கம்.